தாக்கத்தை சொல்வதாக இருந்தால் இந்தியாவிலே கடற்கரையிலே இருந்த தனுஷ்கோடி என்ற ஒரு நகரமே அடைந்தது. அது மட்டுமல்ல, ஆபன் பாலத்திலே வந்து கொண்டிருந்த புகையிரதம் அதில் வந்தவர்கள் அனைவருமே இறந்தார்கள். அவ்வளவு மோசமான ஒரு புயல். அந்த புயல் இந்த ஒட்டு சுட்டார் ஊடாக கடந்து சென்றது. அவ்வாறு கடந்து சென்ற போது இந்த 3 தேர்களும் அந்த புயலிலே அடிபட்டு சாய்ந்ததுடன் இந்த முன்மண்டபமும் முற்றாக செய்து விட்டிருந்தது. அவ்வளவு மோசமான புயல். அதை அனுபவித்தவர்கள் அது போன்ற புயலை இதுவரை கண்டிருக்க மாட்டார்கள். அந்த புயலிலே பிள்ளையாருடைய தேரும் சிவனுடைய தேரும் முற்றாக செய்துவிட்டது. ஆனால் கடைசியாக நின்ற கந்தசுவாமியாருடைய தேர் மட்டும் கடுமையாக செய்தபடியால் அதனை நாங்கள் தொடர்ந்து பாவித்தோம். ஏனையவற்றுக்கு இந்த சகடையில தான் தேர் மேலே செய்து இழுத்து வந்து 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு புதிய தேரும் அதையும் கட்டுது. அதன் பின்பு இன்னொரு தேருமாக 2 கட்டுது. அவைகளும் தற்போது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை காரணமாக அந்த மரங்களின் தரமும் என்னவோ அவைகளும் மிக விரைவாக பழுதடைந்து விட்டன. இந்த நிலையிலே இன்று இந்த அழகான 2 சித்திர தேர்கள் மிக அழகான முறையிலே அமைக்கப்பட்டு இங்கே முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்களின் அழகை நாங்கள் ரசித்தாலும் அந்த தேர்களை உருவாக்கியவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர்கள் இரவு பகலாக உழைத்து இங்கே இந்த தேரை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துணைவள்ளல்கள், உறவினர்கள் அனைவரும் பெருமளவு நிதியை பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். மரங்களை பொறுத்தவரையில் நிறைய பேர் இலவசமாக தங்களுடைய மரங்களை தந்திருக்கிறார்கள். கேட்டபோது எந்த மறுப்பும் இல்லாமல் அதைவிட ஊர் மக்கள் பல்வேறு விதத்திலே எங்களுக்கு மிக சிரமமான, அதாவது எத்தனையோ வேலைகளை செய்வதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அங்கே வழங்கியிருந்தார்கள். அதே போல இந்த பெயிண்ட் அடித்தவர்கள், அவர்கள் அதில் நிறைய பேர் சம்பந்தப்பட்ட அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முகாமைத்து சார்பாக நாங்கள் இன்றைக்குமே நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அந்த கலைஞர்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்வை ஆரம்பமாக இந்த மதிப்பளிக்கின்ற தொடக்க நிகழ்வாக பிரதான சிற்ப கலைஞராகவும் நடைபெறுகின்றது. இங்கே இருக்கின்ற பக்தர்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களை எங்களால் ஆக குறைந்தது கொடுக்கக்கூடிய சன்மானம் உங்களுடைய கரங்களை பற்றி அவர்களை முன்வைப்பதும் உன்னதமான ஒரு பணியை செய்த உயர்ந்த ஒரு கலைஞன் இந்த பெருமானுடைய திருத்தலத்தின் முன்பாக கௌரவிக்கப்படுவது என்பது அவருக்கு கிடைக்கின்ற மிகவும் உச்சமான ஒரு சிறப்பளிப்பு அல்லது கௌரவம். எனவே இவருக்கு இன்னமும் சிறப்புகளை இன்னமும் அவருடைய கலைப்பணி தொடர்வதற்கு எல்லாம் வல்ல யோகாவன பெருமானுடைய அருளும் அந்த திறமும் இன்றைக்கும் இருக்கும். இன்னமும் அவர் தன்னுடைய கலைத்துறையில் மேலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எம்பெருமான இறங்கி அவருக்கு எங்களுடைய வாழ்க்கை. அடுத்து மதிப்பளிப்புக்காக நான் அழைப்பது அருள்தாஸ். ஒரு வேலையை பூர்த்தியடைய வேண்டுமாக இருந்தால் அதிலே உழைப்பவர்கள் பலர், சிறப்பான காரியங்களை செய்பவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள பணிகளை செய்பவர்கள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன வேலைகளாக அவற்றை எல்லாம் பூர்த்தி செய்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் ஆரோக்கியமாக இருந்து பசியில்லாமல் தைரியமாக வேலை செய்வதற்கு உணவுகளை கொடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரும் மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்கள். அடுத்தவர் திரு கருணா அவர்கள் சிறப்புக்காக அழைக்கப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கரங்களை தட்டி அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். அடுத்து சிறப்பு பெறுவதற்காக நாங்கள் அழைக்க இருப்பவர் பங்கீரதன் அவர்கள். இப்பொழுது திரு கருணா அவர்கள் சிறப்பிக்கப்பட்டுக் கொள்கிறார்கள். அடுத்து நாங்கள் பங்கீரதன் அவர்களை அழைக்கிறோம். பங்கீரதன் அவர்கள். அவரை தொடர்ந்து சிவநேசன் அவர்களை அழைக்கிறோம். சிவநேசன்.
இப்பொழுது சிவனேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி அவரை மதிப்பளிக்கின்ற அந்த சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பரணிதரன் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இப்பொழுது சிறப்பு பரணிதரன். இந்த பரணியினுடைய உழைப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த தேர்கள் நகர்வதற்கு முட்டுக்களை கொடுக்க வேண்டும். இந்த நாங்கள் எங்களுடைய பாசையிலே நாங்கள் முட்டாள் என்று அழைக்கிறோம். முட்டாள் என்றால் நாங்கள் தரக்குறைவானவர்கள் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் முட்டாள் என்பவர் அந்த முட்டை கொடுக்கிற மனிதர் தான் முட்டாள். அந்த முட்டு ஆள் இல்லாவிட்டால் சப்பரமாக இருந்தாலும் சரி, தேராக இருந்தாலும் சரி, சரியான திசைக்கு செல்லாது. எனவே இந்த முட்டு கொடுக்கின்ற மனிதராக இவருடைய பணியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவருக்காக கரங்கள் மீண்டும் ஒழிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் திருவாளர் சண்முகராசா அவர்களை அழைக்கிறோம். இந்த முகாமைத்துவ சபையினுடைய தலைவர் கணேசபிள்ளை ஐயா அவர்கள் அந்த சிறப்புகளை செய்வார்கள். திருவாளர் சண்முகராஜா அவர்களை நாங்கள் அடுத்த சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக அன்புரிமையோடு அழைத்திருக்கிறோம். இவர் இந்த ஒட்டு சுற்றானிலே வசித்து பல சிறப்பான வேலைப்பாடுகளை செய்து வருகின்ற ஒருவர். இந்த ஆலய திருப்பணிக்காக வந்தவர்களுக்கு துணையாக நின்று கொண்டு ஊரினுடைய ஒரு பக்கபலமாகவும் நின்று இந்த வேலைகளுக்கு முதலாக உழைத்தவர் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். அடுத்து நாங்கள் குருபரன் அவர்களை அன்புரிமையோடு அழைக்கிறோம். இவரும் எங்களுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர். ஒரு கடின உழைப்பாளியாக இரவு பகல் மாறாத உழைத்து இந்த தேர் உருப்பெறுவதற்கு அவருடைய உழைப்பும் நல்கப்பட்டது. அதற்காகவும் அவருடைய உழைப்புக்காகவும் நாங்கள் அவரை முன்னாடி போட்டு மதிப்பளிக்கிறோம். அவருக்காகவும் அவருடைய கரங்கள் கட்டப்படும். இதனைத் தொடர்ந்து கண்ணன் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். கண்ணன் அவர்கள் அடுத்து மதிப்பளிப்பு பெறுகின்றார்கள். இப்பொழுது கண்ணன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை தொடர்ந்து அகழியன் அவர்களை நாங்கள் மதிப்பளிப்பை பெறுவதற்காக அடுத்து அழைத்திருக்கிறோம். அகழி என்று எல்லோராலும் அன்புரிமையோடு அழைக்கப்படுவோம். இவரும் எங்களுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர். அகழியன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மதிப்பளிப்பிற்காக அழைக்கப்படுவோர் சந்திரன் அவர்கள். சந்திரன் அவர்களை நாங்கள் அடுத்து மதிப்பை பெறுவதற்காக அழைத்திருக்கிறோம். இந்த வெள்ளோட்ட நிகழ்வுகள் ஆரம்பிக்கிற பொழுது அனைத்து அந்த மரபு சார்ந்த வேலைப்பாடுகளை சிறப்பாக முன்னகர்த்தியவர். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அழகிய புரட்சரத்தாலே பஞ்சபுராணத்தை மோதி அந்த நிகழ்வை சிறப்பிப்பவர். அதற்கான மதிப்படைப்பு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகவும் மீண்டும் நம்முடைய கரங்கள் கட்டப்பட்டவர். அதைத் தொடர்ந்து செல்லப்பா அவர்களை நாங்கள் மதிப்பளிப்பு பெறுவதற்காக அழைக்கிறோம். திருவாளர் செல்லப்பா அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆற்றலும் வல்லமைகளும் மறைந்திருக்கின்றன என்பதற்கு இவர்கள் சான்று. இத்தனை மனிதர்களுடைய கூட்டு முயற்சியாலே அவர்களுடைய கரங்களுடைய உழைப்பாலே தான் இந்த அழகிய திருத்தீர்கள் இன்றைக்கு பவனி வந்திருக்கின்றன. அந்த மதிப்புமிகு பணியை ஆற்றிய சிறப்பாளர்களை நாங்கள் மதிப்பளித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பிரதீபன் அவர்களை மதிப்பளிப்பிற்காக அழைக்கிறோம். பிரதீபன் அவர்கள் இப்பொழுது மதிப்பளிக்கப்படுகிறார்கள். மண்ணிலே பிறந்த மாந்தர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மிகவும் சிறப்பான ஆற்றலும் ஆளுமைகளும் நிறைந்திருக்கின்றன. இந்த மனிதர்களையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு நல்ல குருநாதருடைய ஒரு நல்ல வழிபடுத்துதலின் கீழ் கூட்டாக செயற்படுபவர்கள் சிறந்த ஆற்றல் வேலைப்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கு இந்த அணி ஒரு சிறந்த உதாரணம். இரவு பகலாக இந்த ஆலயத்தினுடைய சித்திர தேர்தலை வடிவமைப்பதிலே அவர்கள் பட்ட பாடுகள் நாங்கள் நேரிலே பார்த்திருக்கிறோம். பிரதீபனை தொடர்ந்து மதுசன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். எனவே அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் அடுத்த முகாமைத்துவ சபையினுடைய பரிமாணர்கள் ஒருவர் ஓய்வுநிலை பிரதிகல்வி பணிப்பாளர் சுகாதார ஐயா அவர்களை நாங்கள் மதிப்பளிப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். மதுசன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வோம்.
இருந்து கொண்டு வரப்பட்ட மரக்குட்டிகளை மரத்துண்டங்களை எப்படி அழகான தேராக வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கைவண்ணம். இப்பொழுது மதுசன் அவர்கள் மதிப்பளிக்கப்படுகிறார்கள். அதற்காக உங்களுடைய கைகள் கட்டப்பட வேண்டும். எனவே ஒரு கலைஞனால் எப்படி அழகிய எந்த ஒரு விஷயத்தை வடிவமைக்க முடியும் என்பதற்கு இவர்கள் சான்று. பிரம்மவர்களுக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற அத்தனை திறமைகளையும் ஆற்றல்களையும் இந்த ஆலயத்திலே அவர்கள் நிலையாக நிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து மதிப்பீட்டுக்காக சஞ்சு அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுடைய செல்ல பெயர்கள் சுருக்கமாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பெயர்களையே நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுது தம்பி சஞ்சு அவர்கள் மதிப்பளிக்கப்படுகின்றார்கள். அடுத்து ஜெபசன் அவர்கள் அவருக்கான மதிப்பளிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து கேதார் அவர்களை அழைக்கிறோம். கேதார் அவர்கள் தன்னுடைய சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கப்படுகிறார். கேதாரன். அதைத் தொடர்ந்து தர்சன் அவர்களை அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அஜந்தன் அவர்களை அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ரேகன் அவர்களை அழைக்கிறோம். திரு விக்கி அவர்களை அழைத்திருக்கிறோம். விக்கி அவர்கள் தன்னுடைய சிறப்பை பெற்றுக் கொள்வார்கள். தொடர்ந்து பவளநாதன் அவர்களை அழைக்கிறோம். பவளநாதன் அவர்களை அடுத்து அழைக்கிறோம். செல்லையா செல்வதாஸ் அவர்களை அழைக்கிறோம். ஜீவா அவர்களை அவருடைய மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறோம். அவருக்கான சிறப்பு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. திரு ஜீவா அவர்கள் தனக்கான சிறப்பை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள். தொடர்ந்து திருவாளர் சுதன் அவர்கள் தன்னுடைய மதிப்பளிப்பை பெற்றுக் கொள்வார்கள். திருவாளர் சுதன் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். சுதன் அவர்களை தொடர்ந்து திருவாளர் நபுலேஸ் அவர்கள் தன்னுடைய சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நம்பி நிவாஸ் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தம்பி கனிஷ்டன் அவர்கள் தன்னுடைய சிறப்பை பெற்றுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து அபிதரன் அவர்களை தன்னுடைய சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறோம். அபிதரன். அதனைத் தொடர்ந்து அபி அவர்களை அழைக்கிறோம். இவருடைய பெயர்கள் சுருக்கமாகத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்காக உங்களுடைய கைகள் பலமாக தட்டப்பட வேண்டும். ஏனெனில் வளர்ந்து வருகின்ற ஒரு சிறிய கலைஞன் இப்படிப்பட்டவர்கள் தான் ஆற்றல் உள்ளவர்களாக விளங்குவார்கள். திருவாளர் விக்கி அவர்களுக்கான மதிப்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் நன்றியோடு அழைத்திருக்கிறோம். விக்கி அவர்களுக்கும் உங்களுடைய கைகள் கட்டப்பட வேண்டும். திருவாளர் குமார் அவர்கள் அடுத்த மதிப்பை பெற இருக்கிறார்கள். கௌரிசன் அவர்கள் அடுத்த சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். திருவாளர் கௌரிசன்.
தரிசனம் அவர்களுக்கான சிறப்பு பொழுது வழங்கப்படுகிறது. கிந்துசன் அவர்களை அடுத்து வழங்குகிறார். இவரும் ஒரு சிறியவர். இன்றைக்கு ஆற்றலுள்ள சிறியவர்கள் இணைந்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். குமார் அவர்கள் அடுத்து சிறப்பை கொடுக்கின்றார்கள். திருவாளர் குமார் அவர்களை நான் சத்ருநாதன் அவர்களையும் சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். மூத்த கலைஞர் ஐயா சத்ருநாதன் அவர்களை நாங்கள் மதிப்பளிக்க இருக்கிறோம். அவருக்கான சிறப்பு இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இங்கே ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மரபு சார்ந்த கலை ஒரு குரு பாரம்பரியத்தில் இவ்வாறு இங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய சிறப்பு. ஒரு குருவை பின்பற்றி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இளையவர்கள் மூத்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருப்பணி வேலைகளை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். திருவாளர் சந்திர திருவா அவர்களை அவருடைய சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைத்திருக்கிறோம். சந்திர திருவா அவர்கள் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு மூத்த கலைஞர். திருவாளர் சந்திர திருவா அவர்கள் அடுத்து சிறப்பை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உதவியும் அந்த ஒத்தாசையும் அவர்கள் அனுமதிகளும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் இந்த காரியங்களை துணிச்சலோடு செய்ய முடியாமல் இருந்திருக்கிறோம். எனவே எதற்கு எந்த மரம் தேவையோ அதை எல்லாம் நாங்கள் கொண்டு வருவதற்கு இந்த வனத்திணைக்களத்தோடு சேர்ந்து எங்களுக்கான அத்தனை அனுமதிகளையும் பெற்றுத் தந்து இந்த நேரம் வரை எங்களோடு உடனிருந்து இந்த ஆலயத்துடைய சிறப்புகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல தாண்டோண்டீஸ்வரர் பெருமானுடைய அருளும் ஆசைகளும் கிட்டும் நிறையும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த ஆலய முகாமைத்துவ சபை சார்பாகவும் இந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் சார்பாகவும் நாங்கள் அவருடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.